ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் சேனல்ல நாட்டில் உள்ள எல்லார் வீட்லேயுமே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை தான். கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதே தான் மாமியார் மருமகள் பிரச்சனை. மாமியார் மருமகள் பிரச்சனை ஏன் வருது, எதனால் வருது, அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கதைகள் இருக்கலாம். பட் அந்த டாபிக் உள்ள போனோம் அப்படின்னா ஒரு நாள் கூட பத்தாது அந்த டாப்பிக்கை பற்றி பேசி முடிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஓரம் கட்டிடுவோம். இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், எந்த மாதிரி டீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த பிரச்சனை வராமல் நம்ம ஸ்மூத்தாக லைஃப்பை கடக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பாட்டிமா இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா யாருமே சரியா கடைபிடிக்க தயங்கக்கூடிய விஷயமாக தான் பெரும்பாலும் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம பாட்டிமா எப்படி உங்ககிட்ட சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. உலகத்துல இல்லாத அழகிய ஒரு குணவதிய மருமகளா கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த அம்மாக்க சல்லடை போட்டு சலிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வர்ற இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் அதிகமா முட்டிக்குது. விசித்திரமா இருக்குல்ல, பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? என்ன இது, நேத்து வந்தவன் என் மகன் மேல இத்தனை உரிமை எடுத்துக்கிறதா? இத்தனைனா நான் தானே என் மகனுக்கு எல்லாமா இருந்தேன், என்னோட இடம் பறி போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு ஆற்றாம தாய்க்கு வருவதும், நான் என்ன பெத்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் ஒருத்தருக்காக வந்திருக்கேன், கணவர் மீதான எல்லா உரிமையும் எனக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு மனைவி நம்புவதும் தான் மாமியார் மருமகள் சண்டையின் ட்ரிக்கரிங் பாயிண்ட். இதுக்கு ஒரு சிம்பிளான வழியை சொல்றேன், கேட்டுக்கங்க. முதல்ல இது அம்மாக்களுக்கு, அதாவது என் போன்ற பாட்டிமாக்களுக்கு. இத்தனை வருஷமா நீங்க பெத்து வளர்த்து ஆளாக்குன மகனை முழு மனசோட உங்க மருமகளுக்கு விட்டு கொடுங்க. என்னங்க இது சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு? விட்டு கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? ஆமா, சரியாயிடும். சின்ன சைக்காலஜி தான். எதையோ உன்னை ரொம்ப பொத்தி எனக்குன்னு வச்சுக்கிடும் போது அதையே எடுத்துக்கணும், சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னொருத்தருக்கும் தோணும். ஆடா இந்தாமா, இனிமே இதுக்கு நீ தான் பொறுப்பு, நீயே பத்திரமா வச்சுக்கன்னு கொடுத்துட்டு கொஞ்சம் இடைவெளி கொடுத்து வேடிக்கை மட்டும் பாருங்களேன், ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. களத்துல ஆடிக்கிட்டே இருந்தா ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. அடுத்து மருமக பொண்ணுங்களே, எதிர்கால மாமியார்களே, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆமாஞ்சாமி போடுங்க. என்னது ஆமாஞ்சாமி போடுறதா? ஹம்பக். என்னோட இண்டிவிஜுவாலிட்டி, என்னோட சுயம் என்ன ஆறுது? ஒன்னும் ஆகாது மருமக பொண்ணுங்களா. நீங்க பணி செய்யற இடத்துல, வியாபாரம் செய்யற இடத்துல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் உங்க முதலாளியிடம், உங்க மேலதிகாரியிடம் இட்ஸ் ஓகேன்னு விட்டு கொடுக்குறீங்கல்ல. உங்க மாமியார்கிட்ட கொஞ்சம் கரிசனை காட்டுங்க, கொஞ்சம் அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கே அவங்களுக்கான மகனைத்தான் சொந்தமாக்கிட்டு இருக்கீங்க. சோ நீங்க அவங்களுக்கு எஸ் சொல்லி பழகிட்டீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு எஸ் சொல்லித்தான் ஆகணும். நோ அதர் ஆப்ஷன். என் மாமியார் எனக்கு அம்மா போல, என் மருமகள் என் மக போல அப்படின்னு சொல்வதெல்லாம் பேச்சுக்கு வேண்டுமானா நல்லா இருக்கும், நடைமுறை சாத்தியம் ரொம்ப குறைவுதான். ஆனாலும் மாமியார் மருமகள் என்ற இந்த உறவையும் சக மனுஷியாயிரு பெண்கள் தங்களை நினைக்கின்ற நினைப்பிலும் கொடுக்கின்ற மரியாதையிலும் கரிசனையிலும் சுமூகமா கொண்டு போகலாம். எப்போதும் எல்லாத்தையும் அவங்க அதை செஞ்சாங்க நான் இதை செஞ்சேன் அப்படின்னு தராசுகளாலான அளவிடுவதை தவிர்த்துடுங்க. நிலுவையில் முன்பின் இருந்தாலும் பொழைச்சு போங்கன்னு யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்துதான் பாருங்களேன். லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாட்டிமா சொன்னதை கேட்டீங்களா? இது மந்திரத்துல மாங்காய் காய்க்கிற மாதிரி. ஒரு நாள் மட்டும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு மாற்றம் தெரியாது. இது உங்க லைஃப் ஸ்டைலாவே வச்சுக்கோங்களேன். மருமகளுக்கும் மாமியார்களுக்கும் ஒரு சூப்பரான கெமிஸ்ட்ரி கண்டிப்பா உருவாகும். என்னதான் மாமியார் எனக்கு தாய் மாதிரி, மருமகள் எனக்கு மகள் மாதிரி வெளியில சொல்லிக்கிட்டாலும் ஒவ்வொரு வீட்லயும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம பாட்டிமா சொன்ன மாதிரி அதெல்லாம் தவிர்க்க நீங்க ரொம்ப பெரிய விஷயம் பண்ண வேணாம். ஒரு சின்ன சாதாரண விஷயங்கள், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை மட்டும் இருந்தா போதும். அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க லைஃப்ல கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், மாமியார் மருமகள் இல்லாத ஒரு அமைதியான ஒரு அழகான குடும்பம் கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்கும். பாட்டிமா சொன்ன மாதிரி லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ.